நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். சைப்ரஸ் அதிபருக்கு மோடி கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். முதல் பெண்மணிக்கு அட்டகாசமான பரிசு. சைப்ரஸ், கனடா, குரேஷியா நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலில் சைப்ரஸுக்கு சென்ற அவர் வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்டார். பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான மெக்காரியோஸ் 3 கிராண்ட் கிராஸ் விருது வழங்கப்பட்டது. சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோவுக்கு காஷ்மீரில் கைகளால் செய்யப்பட்ட பட்டு கம்பளத்தை பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார். மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த கம்பளம் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள கைவினைஞர்களால் நெய்யப்பட்டவை. பாரம்பரியமான சிறப்பு நிறத்தில் உருவாக்கப்பட்டவை. சைப்ரஸ் அதிபரின் மனைவி பிலிப்பா கர்சேராவுக்கு வெள்ளியிலான கைப்பையை பிரதமர் மோடி பரிசளித்தார். இது ஆந்திராவில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய உலோக வேலைப்பாடுகளை கொண்டவை. மலர் டிசைன்கள் கைப்பிடியுடன் ஆடம்பர தோற்றத்துடன் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கைப்பையின் மையத்தில் விலை உயர்ந்த கல் பதிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 பொருட்களும் இந்தியாவின் கைவினை திறனுக்கு சான்றாக இருப்பவை. இந்தியா வளர்ச்சி அடைய ஃபிட்டாக இருக்கணும். கிராமப்புறங்களிலும் டெக்னாலஜி வளர்ச்சி. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பில் நடந்த கருத்தரங்கு நடந்தது. மருத்துவ மாணவர்கள் மத்தியில் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் உரையாற்றினார். டாக்டர்கள், நர்சுகள் உள்ளிட்ட மருத்துவ ஊழியர்கள் நமக்கு அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள். ஆராய்ச்சி மையங்கள், மருத்துவமனைகளை உருவாக்க வேண்டியுள்ளது. நாட்டின் ஆரோக்கியம்தான் வளர்ச்சிக்கான அடிப்படை. ஒருவர் திறமையானவராக, இந்த சமூகத்திற்கு அர்ப்பணிக்கும் ஆர்வம் உள்ளவராக, சுயநலம் இல்லாதவராக இருக்கலாம். ஆனால் அவர் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் என்ன பயன்? ஃபிட் இந்தியா மட்டுமே இதற்கு ஒரே தீர்வாக இருக்க முடியும். கிராமங்கள் வரை டிஜிட்டல் மயமாகி இருக்கிறது. உலக அளவில் பொருளாதாரத்தில் இந்தியா விரைவில் 3வது இடத்துக்கு முன்னேறும். பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி நம் நெறிமுறைகளுக்கு சவால் விட்டனர். உலகில் மிகவும் அமைதியை விரும்பும் நாடு இந்தியா. ஒருபோதும் விரிவாக்கத்தில் ஈடுபடாத நாடு. கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளானது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டோம் என பிரதமர் தேசத்திற்கு உறுதியளித்து தக்க பதிலடி கொடுத்தார். ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-ஏ-தொய்பா போன்ற பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் துல்லியமாக தாக்கி அழிக்கப்பட்டன. அதே சமயம் போர் ஒரு தீர்வு அல்ல என்பதையும் பிரதமர் மோடி காட்டியிருக்கிறார். பாரதம் வித்தியாசமானது என்பது இந்த உலகிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் கூறினார். திருமாவளவன், வைகை, நயினார் ஒரே ஹோட்டலில் சந்திப்பு. பேசியது என்ன? 14ஆம் தேதி விசிக சார்பில் நடந்த பேரணிக்காக திருச்சி வந்த திருமாவளவன் அங்குள்ள ஒரு ஹோட்டலில் தங்கினார். அதே ஹோட்டலில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தங்கியிருந்தனர். நயினார் நாகேந்திரனை சந்தித்த வைகை செல்வன் அரசியல் சூழல் குறித்தும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது குறித்தும் பேசியுள்ளார். தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவனை வைகை செல்வன் சந்தித்துள்ளார். அவருக்கு தான் எழுதிய புத்தகத்தை வழங்கி இருவரும் நடப்பு அரசியல் நிலவரம் குறித்து 30 நிமிடங்களுக்கு மேலாக பேசியுள்ளனர். இது தொடர்பாக அதிமுகவினர் கூறியதாவது: திமுக கூட்டணியில் இருந்தாலும் அக்கட்சி தலைமையோடு விசிகாவுக்கு சுமூகமான உறவு இல்லை. அதிமுக கூட்டணிக்கு விசிக வந்தால் கூட்டணி வலுப்பெறும் என பழனிசாமி நினைக்கிறார். அதற்காக திருமாவளவனிடம் பேசுமாறு கட்சியினரை உசுப்பிவிட்டுள்ளார். இது யதார்த்தமாக நடந்த சந்திப்புதான் என்றாலும் திமுக தலைமை மீது திருமாவளவனுக்கு இருக்கும் அதிருப்தி, விசிக அதிமுக கூட்டணிக்கு வரவேண்டும் என்ற பழனிசாமியின் விருப்பம் உள்ளிட்ட பல விஷயங்கள் பரிமாறப்பட்டுள்ளன. 2006 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் தனக்கு போதுமான எண்ணிக்கையில் சீட் ஒதுக்கவில்லை என திருமாவளவன் அதிமுக பக்கம் சென்றார். விசிகாவுக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதன் பின்பே தமிழக தேர்தல் அரசியலில் விசிக வெற்றி பயணம் துவங்கியது. இந்த விவரங்களை எல்லாம் திருமாவளவனிடம் நினைவு கூர்ந்த வைகை செல்வன் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு வரவேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் என்றனர். குரூப் 1 தேர்வில் திமுக தொடர்பான கேள்வி. நயினார் நாகேந்திரன் கண்டனம். குரூப் 1 தேர்வில் திமுக தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழர் எனும் அடையாளம் கொண்டு மக்களை திமுக ஒருங்கிணைத்ததா இல்லையா என்ற ரீதியில் கேள்வி கேட்கப்பட்டது அதிர்ச்சியளிக்கிறது.
கடந்த பிப்ரவரியில் நடந்த குரூப் 2 தேர்வில் முதல்வர் ஸ்டாலினை தாயுமானவர் என குறிப்பிட்டு கேள்வி வெளியிட்டு சர்ச்சை கிளம்பியது. தற்போது மீண்டும் ஒருமுறை ஆளுங்கட்சியான திமுக தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது. தேர்வர்களின் அறிவை சோதிப்பதற்கு ஆளுங்கட்சியை போற்றும் விதமாக கேள்வியை வடிவமைப்பதுதான் டிஎன்பிஎஸ்சியின் சிறப்பம்சமா? துணை கலெக்டர், காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் போன்ற பதவிகளுக்கான தேர்வில் இதுபோன்ற கேள்விகள் அவசியமா? உயர் பதவியில் இருப்போர் ஆளும் அரசுக்கு என்றும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்ப புள்ளியாக தகுதி தேர்வில் இக்கேள்வி சேர்க்கப்பட்டதா என பல கேள்விகள் மக்கள் மனதில் எழுகின்றன. தமிழகத்தில் 3.5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை அரசு தொடர்ந்து நடத்தவில்லை. நடத்திய தேர்வுகளுக்கு உடனே முடிவுகளை வெளியிடாமல் இளைஞர்களை தவிக்க விடும் அரசு தேர்வு வினாத்தாள்களில் சுய விளம்பர கேள்விகளை இடம்பெறச் செய்வதில் மட்டும் கவனம் செலுத்துவது முறையானது அல்ல என்று கூறியுள்ளார். பூஜை மற்றும் தரிசன நேரங்களை மாற்ற அறநிலையத்துறைக்கு அதிகாரம் இல்லை. இந்து தமிழர் கட்சி கண்டனம். இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் வெளியிட்ட அறிக்கை. திருவண்ணாமலை, சமயபுரம், பழனி, ஸ்ரீரங்கம் ஆகிய கோவில்களில் தினமும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை இடைநிறுத்த தரிசன வசதி ஏற்படுத்தப்பட்டு 500 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த 1 மணி நேரத்தில் 500 பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத வழிபாட்டு சட்டப்படி சுதந்திரத்திற்கு முன் கோவில்களில் என்ன வழிபாடு முறைகள் பின்பற்றப்பட்டதோ அவை தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும். அவற்றை மாற்றம் செய்ய எந்த அரசுக்கும் அதிகாரம் இல்லை. கோவில் பழக்க வழக்கங்களை மாற்றம் செய்யக்கூடாது என கோவில் நுழைவுச் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழிபாடு, பூஜை, தரிசனம் செய்யும் நேரங்களை மாற்றியமைக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் தமிழக அரசும் அதிகாரிகளும் கோவில்களை வருமானம் ஈட்டும் தொழில் நிறுவனமாக கருதுகின்றனர். அதிக கட்டணம் பெற்று இடைநிறுத்த தரிசன வசதியை ஏற்படுத்துவது பக்தியோடு தரிசனம் செய்ய வரும் பக்தர்களிடம் ஆன்மீக தீண்டாமையை உருவாக்கும். எனவே இடைநிறுத்த தரிசனத்தை கைவிட வேண்டும். அனைத்து கோவில்களிலும் உள்ளூர் பக்தர்கள் தரிசனம் செய்ய குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும் என கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மஞ்சள் காமாலை தடுப்பூசி தட்டுப்பாடு. மஞ்சள் காமாலை நோய் வராமல் தடுப்பதற்காக பச்சிளம் குழந்தைகளுக்கு பிறந்த தினத்தில் முதல் டோஸ், 1 மாதம் கழித்து 2வது கூட்டு மருந்து டோஸ், 6 மாதம் கழித்து 3வது கூட்டு மருந்து டோஸ் ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. மருத்துவமனை, மருத்துவம் சார்ந்த பணியாற்றுபவர்கள், இரத்தம் சார்ந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் இதுபோன்று 3 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படும். அதன்பின் வீரியத்தை பொறுத்து 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் 3 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படும். ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி தயாரிப்பு திடீரென நிறுத்தப்பட்டதால் தனியார் மருத்துவமனைகளுக்கு 5 மாதங்களாக கிடைக்கவில்லை. இங்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனைகளில்தான் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தற்போது அரசு மருத்துவமனைகளிலும் இருப்பு தீர்ந்த நிலையில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அரசு, தனியார் மருத்துவமனைகள் கேட்கும் எண்ணிக்கையில் பாதி அளவே வழங்கப்படுகிறது. ஒரு குப்பியில் இருக்கும் மருந்தை கொண்டு குறைந்தது 20 பேருக்கு தடுப்பூசி செலுத்த முடியும் என்பதால் 20 குழந்தைகள் அல்லது 20 பணியாளர்கள் சேர்ந்தால் மட்டுமே தடுப்பூசியை பயன்படுத்த முடிகிறது. இதனால் குழந்தைகளுக்கான தடுப்பூசி அட்டவணை பட்டியலில் குறிப்பிட்டுள்ள நாட்களில் தடுப்பூசி செலுத்த முடியவில்லை. தடுப்பூசி தயாரிப்பை தொய்வின்றி நடத்த மத்திய அரசு ஏற்பாடு செய்தால்தான் எதிர்கால சந்ததியினருக்கும் மருத்துவத்துறை பணியாளர்களுக்கும் மஞ்சள் காமாலை நோய் வராமல் தடுக்க முடியும். ஈரானில் தொடரும் பதற்றம், இந்தியர்களை வெளியேற்ற அனுமதி. மேற்காசிய நாடுகளான இஸ்ரேல், ஈரான் இடையே கடந்த சில நாட்களாக மோதல் நடக்கிறது. இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் பதற்றம் நீடிக்கிறது. ஈரானில் உள்ள பல்கலைக்கழகங்களில் 10,000க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் படித்து வருகின்றனர். போர் பதற்றம் நீடிப்பதால் இவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருகிறோம். இந்திய மாணவர்களை வெளியேற்ற ஈரான் அரசு பாதுகாப்பான பாதையை வழங்க வேண்டும் என இந்திய தூதரகம் கேட்டிருந்தது. போர் பதற்றத்தால் வான்வெளி மூடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான், அஜர்பைஜான், துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு செல்ல எங்களது எல்லையில் உள்ள நிலப்பகுதிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஈரான் அரசு தெரிவித்தது. இதற்கிடையே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் சிக்கித் தவித்த இந்திய மாணவர்கள் கோம் நகருக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டனர். டெஹ்ரான் மருத்துவ அறிவியல் பல்கலையில் உள்ள சர்வதேச மாணவர்களுக்கான விடுதியில் நேற்றிரவு நடந்த தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 2 மாணவர்கள் காயமடைந்தனர். நிலைமை மோசமடைவதற்கு முன் ஈரானில் இருந்து தங்களை வெளியேற்றும்படி இந்திய மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.